இந்த நதியோட பேர் தான் செருதுருத்தி பாரதப்புழா. இந்த நதிக்கு இனி ஒரு பேர் இருக்கு, நீலா. இந்த நதி இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற விவசாயத்துக்கு நிறைய தண்ணி கிடைக்கும். இந்த நதிக்கு ரெண்டு சைடில் ரெண்டு பிரிட்ஜ் இருக்குது. ஒரு சைடில் ட்ரெயின் போகுது, மற்ற சைடில் பஸ்ஸு கார் எல்லாம் போகுது. அழகுன்னா இந்த நதி தான். சுற்றி பார்த்தா என்ன அழகு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கொஞ்ச நாளுக்கு முன்னே மழையில் கிடைச்ச மணல் தான் இது. சேர்ந்த மணலும் நதியும் அதுக்கு சேர்ந்த பிரிட்ஜும் பார்க்கும்போது எவ்வளோ அழகுன்னு தெரியுமா உங்களுக்கு? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளும் இங்கே சேர்ற கூட்டம் பெரிய கூட்டம் தான். இந்த நதியை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இங்கே வருவான். குட்டி குட்டி பாப்பங்க, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, தாத்தா பாட்டி, அப்படி எல்லாருமே வருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, மனசுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்து வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்து அந்த நதியை பார்த்தா போதும், எல்லா கஷ்டமும் போயிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியுமே எவ்வளோ நிறைய ஃபேமிலி இருக்கு, குட்டிங்க, குழந்தைங்க. அந்த தண்ணியில் எவ்வளோ குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு. ஃபேமிலியா சந்தோஷமா உட்கார்றதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்கு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ அழகு. அங்கே நிறைய ஆள் கூட்டம் வர்றதுனால வியாபாரம் எல்லாம் இருக்குது. இந்த சோளாப்பொரி, அப்புறம் ஜூஸ், இதெல்லாம் சின்ன சின்ன கொட்டைகளை ஏற்றிட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறைய ஆளுங்க வருவாங்க. இந்த நதியை தூரத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, இந்த நதியை ஒரு வாட்டி பார்த்தா போதும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஷொர்ணூர் பக்கத்தில் அந்த செருதுருத்தி தான் அந்த நதி இருக்குது. நம்ம இந்தியாவில் தான் நதிங்க ஜாஸ்தியாக இருக்குது. அதில் ரொம்ப பேருக்கிட்ட நதி தான் பாரதப்புழா. இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல் தடவை தான் உங்களை இந்த சேனல் பார்த்துட்டு இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அது கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். புதுசாக ஒரு எபிசோடு பார்க்குற வரை உங்களுக்கு குட் பாய்.